வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எட் அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ இன் மேக்ஸ். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு டீகோட் அ கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கிடைச்சா அதை எப்படி டீகோட் பண்ணி லாஸ்ட் ஃபைனல் ஆன்சருக்கு எப்படி வரலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் திஸ் வீடியோ ஆஸ் மச். அது மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களா, நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பசங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ லெட் மீ நோ இஃப் யூ ஹாவ் எனி என்கொயரிஸ் ரிகார்டிங் மேக்ஸ், எனி திங் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். அண்ட் நம்மளோட சோஷியல்ஸ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் ஃப்ரீ நோட்ஸ் ஆஃப் த செஷன்ஸ். எல்லா செஷன்ஸோடையும் ஃப்ரீ நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் சோஷியல்ஸ் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தீஸ் ஆர் அவர் Xylem லைக் நீட் 2025ஓட டாப்பர்ஸ். ஸோ தட் இஸ் தீஸ் ஆர் த பீப்புள்ஸ் ஹூ ஸ்கோர்ட் above 600, above 500 கூட இருக்குது. ஸோ தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே அவங்க தான். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கிடச்சிச்சு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டைரக்ட்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி யூ வில் ரீட் தட் கொஸ்டின் ஒன் டைம். அதில் ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் நீங்கள் பார்ப்பீங்க, அதுதான் சொல்லிட்டு நீங்கள் யூ ட்ரை டு சால்வ் த கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் தட் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எது மேம் ரீட் த கொஸ்டின், அது கிடையாதுடா. ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணணும், ஓகேவா? ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அந்த கொஸ்டினை அகெயின் யூ ஹேவ் டு ரீட், ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரீட் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கீவேர்ட்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் இப்போ ரூட்ஸ், மேக்ஸிமம் கண்டுபிடிங்க, இல்லாட்டி ப்ரூவ், ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த கீவேர்ட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின்லேயே உங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாது, இவங்க என்ன வாட் தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ட்ரைங் டு மீன், இதுலேருந்து என்ன அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ ட்ரை டு ரீட் த கொஸ்டின் அட்லீஸ்ட் 3 times. இதுதான் நான் எப்பவுமே ஐ வில் tell my students that read the question. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது இட் இஸ் நாட் நெசசரி தட் அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போதே அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இது that's I said, okay, read the questions like 1 or 2 to 3 times. நீங்கள் question read பண்ணும் obviously. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டீகோட் த பார்ட்ஸ் இன்டூ 3, ஓகேவா? நீங்கள் ஒரு கொஸ்டின் கிடைக்கும்போது அந்த கொஸ்டினை மூணாக நீங்கள் டிவைட் பண்ணலாம். லைக் என்ன சொல்லலாம், மேக்ஸிமம் மூணாக டிவைட் பண்ணலாம். சம்டைம்ஸ் மூணெல்லாம் வராது. மேம் மூணாக டிவைட் பண்ண சொன்னாங்க, ஸோ அதனால மேம் எனக்கு 2ஆக தான் வருது, அப்போ இது கொஸ்டினே தப்பா அப்படின்னா நீங்கள் இது பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிவன். நான் எப்பவுமே பசங்க கிட்ட சொல்கிறது தான், என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க யூ ஹாவ் டு டேக் அண்ட் ரைட் தட், ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டினில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ரைட் சைடில் கிவன் அப்படின்னு போட்டு யூ கேன் ரைட் வாட் இஸ் கிவன். யூ கேன் கிடையாது, யூ ஹாவ் டு ரைட். ஸோ இட் வில் கிவ் யூ அ நைஸ் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல், ஓகேவா? ஸோ மேக்ஸில் ஈவன் மை சார், நான் படிக்கும்போது என் சார் என் டீச்சர் எல்லாருமே சொன்னது யூ ஹாவ் டு ரைட் வாட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த கிளாஸில் படிக்கிறீங்களோ இட் டசன்ட் மேட்டர். எந்த கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஓகேவா? சப்போஸ் திஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் எழுதுங்க. ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா, ஓகே திஸ் கொஸ்டின் இஸ் அபவுட் திஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஃபார்முலா ஆர் கான்செப்ட்ஸ் கனெக்ட்ஸ் த டூ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இப்போ எல்லாமே நம்ம வாட் இஸ் கிவன், எது கண்டுபிடிக்கணும் எல்லாம் எழுதினாலே நமக்கு சம் ஃபார்முலாஸ் இல்லாட்டி சம் கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ கேன் ரைட் தட் ஈவன் இன் த ரைட் சைட் ஆஃப் த காலம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இட்ஸ் கனெக்டட் டு திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறமேல் நீங்கள் இந்த கொஸ்டின் அந்த ஆன்சரிங் பார்ட்குள்ளார போகும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரைட் இஸ் த
equation you are going to use there. நீங்க வந்து எந்த கான்செப்ட் இல்லாட்டி equation by using this formula. So formula is equal to this. அது ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி at the end நீங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் எழுதும்போது there are like first advantage என்னன்னு பார்த்தீங்கன்னா you know what is given in the question. questionல வந்து என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க you will get an idea, and second of all you will get a clarity. okay, so I have to use this concept here. so ஒரு questionக்கு வந்து ஒரு clarity. and third thing வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் ஆர்கனைஸ்ட். ஓகேவா? ஸோ அதில் இருந்து நீங்கள் நிறைய கிளம்ஸியாக எழுதணும் அப்படின்னா உங்களுக்கே லாஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடும், நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ யூ கேன் அவாய்ட் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ் இன்டு மேம். அதுக்கு எது மேம் லாங்குவேஜ்? அது ஒன்றுமே கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், ஹவு மெனி வேஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து 11th and 12th நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஹவு மெனி வேஸ் அப்படிங்கிறது they won't ask directly to find this permutation of this particular thing அப்படின்னு அவங்க டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு கதை சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ வேஸில் வந்து எனக்கு இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணுறது அப்படியே வந்தபோது நம்ம வந்து ஓகே அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா பெர்மியூட்டேஷன் தான். கம்பைன் பண்ணி ஏதாச்சும் வருது அப்படின்னா அது நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஹவு மெனி வேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கீவேர்ட், தட் இஸ் அது பெர்மியூட்டேஷனா இல்லாட்டி காம்பினேஷனா அப்படிங்கிறது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு டெரிவேட்டிவ், ரைட்? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் dy by dx, dx by dy. ஸோ அது எல்லாமே வந்து தட் இஸ் த கீ பாயிண்ட். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது ஓகே அது வந்து டெரிவேட்டிவ் போர்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரூவ் தட் அப்படின்னு வந்து அவங்க அதெல்லாம் சொல்லும்போது ஓகே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் டு யூஸ் சம் ஐடென்டிட்டிஸ் ஒரு இக்குவேஷன்ஸ் தேர், இல்லைன்னா எனக்கு இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி லைக் அது அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அது எப்படி மேம் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது யூ வில் கெட் டு அன் ஐடியா. ஓகே, ஸோ ஹவு மெனி வேஸ் அப்படிங்கிறது போது ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஓகே பெர்மியூட்டேஷன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கம்பைன், நான் வந்து கம்பைன் பண்ணி காம்பினேஷன் பண்ணி நான் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா அது காம்பினேஷன் போயிடும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இது வரும்போது லைக் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ எவ்வளோ கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு 4 ஒரு 5 ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன்லேருந்து நீங்கள் பண்ணி யூ வில் கெட் அன் ஐடியாடா. ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பாட் த டாபிக். ஒன்ஸ் யூ நோ த டாபிக் யூ கட் டு 50% ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். அதான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் யூ ரைட், நீங்கள் வந்து அந்த கிவன், வாட் இஸ் கிவன், வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே திஸ் போர்ஷன் இஸ் ஃப்ரம் திஸ், இந்த கொஸ்டின் இஸ் ஃப்ரம் திஸ் போர்ஷன். ஓகே, ஸோ இந்த போர்ஷனில் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் டு யூஸ் திஸ். ஸோ அதுதான் வந்து இந்த இது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த சைட்ல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க, ஸோ எந்த இதுல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஹவு டு அப்ரோச் இட் அப்படிங்கிறது மாதிரி. ஓகேவா? எஸ். ஸோ அன்லாக் வித் ரைட் ஃபார்முலா கீ. ஸோ டோன்ட் ரைட் எவ்ரி ஃபார்முலா, யூஸ் த ரைட் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ரைட் சைடில் கான்செப்ட் இல்லாட்டி ஃபார்முலாஸ் யூ கோனா ரைட். ஸோ அதுலேருந்து யூ ஹேவ் டு பிக் ஒன். ஓகேவா? ஸோ நிறைய ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல், ஐ மீன் உங்களுக்கு தேவையான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பாருங்களேன், இன்டெக்ரல்ஸ் வந்து இது யூஸிங் சப்ஸ்டியூஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆர் வெரி குட், நான் வந்து இன்டெகிரேஷன் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9dx. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃப்ரம் 1/x² ப்ளஸ் a² ஃபார்ம், அந்த ஃபார்முலா தான் இது இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ வந்து எங்கெல்லாம் ஏ இருக்குதோ அங்கே வந்து 3ன்னு கொடுத்து, ஸோ x/a x/3ன்னு கொடுத்து அந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஆன்சர், ரைட்? ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து இந்த போர்ஷன்லேருந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் டோன்ட் ட்ரை டு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொன்னதுக்கு கன்க்ளூஷன் என்னன்னா, ஓடி போய் அந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் கொஷினை ரீட் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னால் இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது யோசிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஃபர்தர் கோ ஃபார் தட் ஆன்சரிங் பார்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். ஸோ ஐ ஹோப் யூ ஹேட் லைக் என்ன சொல்லலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So that's it பசங்களா. So if you have any doubts related to இந்த இதில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லாட்டி மேம் இந்த மாதிரி இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சா do let me know in the comments. ஓகேவா? So yes and
I want to tell you something. So நமக்கு வந்து தல ப்ரோ பேட்ச் இருக்குது. ஸோ தல ப்ரோ இந்த கோர்ஸ் மட்டும் சொல்லிட்டு நம்ம we will wind up the session. ஸோ தல ப்ரோ பேட்ச் வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் ஃபார் போத் ஜேஇ அண்ட் நீட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இது என்ன சொல்லலாம் 12th பசங்களுக்கு இருக்குது ஃபார் போத் ஜேஇ அண்ட் நீட். ஸோ இது வந்து ஆஃப்லைன் டியூஷன் மாதிரி. இட்ஸ் லைக் அ டியூஷன் ஆஃப்டர் யோர் கிளாஸ் யூ கேன் கம் அண்ட் ஸ்டடி லைக் ஃபார் போத்ஸுக்கும் இதுக்கும் இது பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் கிளாஸ் 12th வந்து நீங்கள் நீட் ஓகேவா கிளாஸ் 12th படிக்கும்போதே நீட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் மேம் எனக்கு ஆன்லைனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா வி ஹாவ் கோர்சஸ் ஃபார் தட் ஆஸ் வெல். ஸோ இது வந்து 12th படிக்கிற பசங்களுக்கு. ஸோ 12th படிக்கிற பசங்களுக்கு அதே சேம் கோர்சஸ் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வெனஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் ஹாலிடே ஜாலி கிடையாது, அங்கே உட்காந்து நீங்கள் படிக்கணும். அப்போ படிச்சிங்க அப்படின்னா சண்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் என்னெல்லாம் படிச்சிங்களோ அப்போதான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி நீங்கள் வந்து செமையாக மார்க் எடுக்க போகிறீங்க. ஸோ மார்க்ஸ் இப்போ வந்து எல்லாம் வந்து லைக் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நீட் பேட்டர்ன் அண்ட் ஜேஇ பேட்டர்னுக்கு பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஓகே ஸோ இப்போ வந்து இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் எக்ஸாம்ஸ். நீங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸாம் எடுக்கிறீங்க. எவ்ரி டைம் யூ ஆர் கிவிங் அன் எக்ஸாம் இட்ஸ் அ ப்ராப்பர் வே ஓகேவா. அந்த ஜேஇ அண்ட் நீட்டுக்கோட அந்த ப்ராப்பர் வே அந்த 180 minutes தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீட் 2025. ஸோ திஸ் இஸ் ஃபார் ரிப்பீட்டர் பேட்ச். ஸோ ஆன்லைனாக நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் லைக் இஃப் யூ ஆர் பிளானிங் டு அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வி ஹாவ் ஆஃப்லைன் கேம்பஸ் ஆஸ் வெல். ஸோ நம்ம ஆஃப்லைன் கேம்பஸோட ஒரு வெரி ஒரு இது என்னன்னா ஸோ த சிஸ்டம் வி ஆர் ஃபாலோயிங் என்னன்னா வி ஆர் ஃபாலோயிங் ஹைப்ரிட் எஜுகேஷன் ஆர் ஹைப்ரிட் பேட்ச் ஓகே தமிழ் ஹைப்ரிட் பேட்ச். வாட் யூ மீன் பை மேம் வாட் இஸ் திஸ் ஹைப்ரிட் பேட்ச் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஹைப்ரிட் பேட்ச் இஸ் சம்திங் யூ லேர்ன் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ஓகே. ஸோ டுடே இஃப் யூ ஆர் இன் த கேம்பஸ் அண்ட் ஸ்டடிங் ஆஃப்லைன் அண்ட் ஒன் டீச்சர் அது வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே யூ வில் லேர்ன் இன் ஆன்லைன் ஓகே ஆப்பில் கிளாஸஸ். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா யூ வில் ஹாவ் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களோட இதை அசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க செல்ஃப் ஸ்டடிக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஐ வுட் சே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் இது இல்லை. நான் படிக்கும்போது இது இல்லை. அப்போ மற்ற இடங்களில் இதை பற்றி எனக்கு தெரியாது. வென் ஐ யூஸ் டு ஸ்டடி இந்த மாதிரி ஹைப்ரிட் கிடையாது. ஸோ ஐ டிடன்ட் ஹேட் டைம் ஃபார் மை செல்ஃப். ஐ மீன் மை செல்ஃப் கிடையாது, செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து டைம் இருந்தது. ஸோ செல்ஃப் ஸ்டடி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. கம்பைன் ஸ்டடிஸ் ஓகே ஃபைன், but self study is kind of more important okay. So you have to give more importance to self study. So you will get to know நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் and you will have parents teachers meeting as well okay. ஸோ அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வெல்ல யூ வில் ஹாவ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட பேரண்ட்ஸுக்கும் தெரிய வரும். Okay, so these are our JEE toppers. So these are the courses we are providing in Xylem and we have 3 offline centers in Trichy, Tirunelveli and Coimbatore. So இந்த 3 இடங்கள்லயும் இந்த courses எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரிஸ் ரிகார்டிங் எனிதிங் இந்த கோர்சஸ் இந்த மெட்டீரியல்ஸ் இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் டைமிங்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் அண்ட் உங்களோட என்கொயரியை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிருக்க பசங்களா அண்ட் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் வாட் டைப் ஆஃப் வீடியோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி இந்த செஷன்லேருந்து நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ ஓகேவா. ஸோ வி ஆர் கான்ஸ்டன்ட்லி நான் வந்து செக் பண்ண வேண்டாம் காமெண்ட் செஷன் நீங்கள் ஏதாச்சும் பேசியிருக்கீங்க அப்படின்னா. ஸோ டூ லெட் மீ நோ இஃப் யூ வாண்ட் எனி அதர் இப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி செஷன்ஸ் அந்த எதுவாக இருந்தாலும் த சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸோ பசங்களா யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் socials as well. You will get free notes for every sessions okay. So by this I'm ending this session. So I hope you had a wonderful and clear idea to how to solve or how to decode a question. So இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். So this is your Shrishma ma'am leaving and I will see you on the next session. Bye bye and take care.